ஹாய் ஸ்குவாட், வெல்கம் டு பிளேஸ் கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2. போன வீடியோவுக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். 100 வியூஸ் கிட்டே போயிடுச்சு. அண்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பின்னாடி இருக்கிற வீடு வந்து நான் கட்டினது தான். வீடு கட்டுற வீடியோலாம் போட்டால் மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டாங்க அண்ட் அது ரொம்ப போர் அடிக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை ஷார்ட்ஸில் வேணால் அப்லோட் பண்ணுறேன். டைம் லேப்ஸ் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் போன வீடியோவில் வந்து நான் சிலதை சொல்ல மறந்துருப்பேன். அந்த வீடியோவெல்லாம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் போடுறேன். அண்டு போன வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா மைன்கிராஃப்ட்னா என்ன, மைன்கிராஃப்ட் பேசிக்காக எப்படி ஆரம்பிக்கிறது அதை பற்றி பார்த்தேன். வில்லேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, வில்லேஜில் இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மைனிங் போகிறோம். மைன்கிராஃப்டில் வந்து முக்கியமான ஒரு திங் தான் மைனிங்கு. மைன்கிராஃப்டே வந்து மைனிங் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்புறம் வந்து நமக்கு முக்கியமாக தேவை வந்து ஃபுட்டு. அந்த ஃபுட்டுக்கு இன்றைக்கி ஒரு வழி பண்ண போகிறோம். நம்ம போன வீடியோவில் வில்லேஜிலேருந்து ஹேபர்லாம் எடுத்திருப்போம். அந்த ஹேபரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அந்த ஹேபர் எடுத்து நீங்கள் கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 9 வீட் கிடைக்கும். அது எல்லாம் வந்து நீங்கள் டச் பண்ணி ஃபுல்லாக வீட்டை மாற்றணும். 64 தான் வந்து ஒரு ஸ்டாக்கில் கிடக்கும். ப்ரெட்டு வந்து ஒரு சூப்பரான ஃபுட் சோர்ஸு. அது வந்து நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். மைனிங் போகும்போது யூஸ் பண்ணலாம், கேவ் மைனிங் போகும்போது யூஸ் பண்ணலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு சூப்பரான ஃபுட் சோர்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹேபர்லேருந்து வீட்டாக மாற்றணும், வீட்டிலேருந்து ப்ரெட்டாக மாற்றணும். ப்ரெட்டாக மாற்றி நீங்கள் அதை சாப்பிட்றதா யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் ஹேபரில் ஃபுல்லாக வீட்டாக மாற்றிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கிராஃப்டிங் டேபிளில் தொட்டு திருப்பியும் சர்ச்சுக்கு போயிட்டு ஹேபர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டெல்லாம் திருப்பியும் வந்து ஹேபர்லாம் கன்வெர்ட் ஆகிடும். பின்னாடி வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோங்க. வந்து சர்ச் ஐக்கான் போயிட்டு ஹேபல்னு டைப் பண்ண போகிறேன். ஹேபல். இப்போ உங்கள் வீட்டெல்லாம் திருப்பியும் நீங்கள் ஹேபல்லாம் மாற்றிக்கலாம். அப்புறம் ஸ்குவாட், இது வந்து ஏபிகே வெர்ஷன் கிடையாது, இது வந்து பெய்டு வெர்ஷனு. பெய்டு வெர்ஷனும் ஏபிகே வெர்ஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. 2 ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கேம் பிளேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் வச்சுருக்கிற வெர்ஷன், இப்போ நீங்கள் ஏபிகே வெர்ஷன் வச்சுருக்கிறீங்கன்னா அது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.21 வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டும் அதே வெர்ஷன் வச்சுருக்கணும், 1.21 அந்த வெர்ஷன். அப்போது தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் விளையாட முடியும். இப்போ நான் பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கேன்னா என் ஃப்ரெண்டு பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கேன்னா மட்டும்தான் நானும் சேர்ந்து விளையாட முடியும். சரி, ஓகே கைஸ், டாப்பிக்லேருந்து எங்கேயோ போயிட்டோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட சுத்தமாக வுட் இல்லை, அதனால் வந்து வுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்துட்டு இந்த லீவ்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் உடச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்ளிங்ஸ் கிடைக்கும். சாப்ளிங்ஸை வந்து நீங்கள் டர்ட்டில் பிளான்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 2 டேஸில் வந்து அது ஒரு மரமாக வளர்ந்துடும். அப்புறம் நீங்கள் அதையும் வெட்டிட்டு திருப்பியும் லீவ்ஸ் எல்லாம் வெட்டி திருப்பியும் பிளான்ட் பண்ணி நீங்கள் நிறைய வுட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கொஞ்சம் ட்ரீஸில் எனக்கு பத்தாது. மைன்கிராஃப்டில் வந்து யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸில் ஒன்று ட்ரீ. கண்டிப்பாக வுட்டு உங்களுக்கு தேவைப்படும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தேவைப்படும் வுட்டு. அப்புறம் போன வீடியோவில் வந்து நான் பெட்டு காமிக்க மறந்துருப்பேன். அப்புறம் டூல்ஸ்லாம் செய்கிறதுல அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மெயினாக எதுக்கு வுட்டு கலெக்ட் பண்ணுறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷீப் ஃபார்மோ கவு ஃபார்மும் கட்ட போகிறோம். அப்படின்னா ஆட்டு பண்ணையும் மாட்டு பண்ணையும் கட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஃபென்ஸுன்னு ஒன்று செய்யணும். அந்த ஃபென்ஸ் வந்து உங்களுக்கு வுட்டு கண்டிப்பாக தேவைப்படும். வுட்டுலேருந்து வுட் பிளாங்க்ஸ் செய்யணும், வுட் பிளாங்க்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டிக்ஸ் செய்யணும். அப்போ தான் உங்களால் ஃபென்ஸே செய்ய முடியும். ஃபென்ஸ்னால் ஒன்றும் பெருசாக இல்லை, வேலி போடுவாங்கள்ல, அதுதான் ஃபென்ஸு. ஸ்குவாட், நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் உள்ளே வந்தக்கப்புறம் கதவு தானாக மூடி இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் வந்து வுட்டுலேருந்து வுட் பிளாங்க்ஸ் செய்யணும், வுட் பிளாங்க்ஸ்லேருந்து ப்ரெஷர் பிளேட் செய்யணும். அதை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே கதவுக்குள்ளே வைக்கணும். கதவுக்கு வெளியே மட்டும் வச்சிடாதீங்க. கதவுக்குள்ளே வைக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் நடக்கும்போது அந்த ப்ரெஷர் பிளேட் வந்து அமுங்கி கதவு தானாக திறந்துடும். நீங்கள் அதே கதவுக்கு வெளியே வச்சிங்கன்னா ஜாம்பி எதுனா வந்து கதவு தானாக ஓப்பன் ஆகி அது உள்ளே வந்து உங்களை மரியா சலா பண்ணவும் வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து மைன்கிராஃப்டில் எங்கன்னா செத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கே பெட்டு வச்சு தூங்குனீங்களோ அந்த இடத்துல தான் ரீஸ்பான் ஆவீங்க. நீங்கள் பெட்டு வச்சு தூங்கிட்டு அப்புறம் பெட்டை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் மைன்கிராஃப்ட்குள்ளே வரும்போது எங்கே ஸ்பான் ஆனீங்களோ அங்கேயே ஸ்பான் ஆகிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பெட்டு வச்சு ரீஸ்பான் பண்ணிக்கோங்க. பெட்டு எப்படி செய்கிறதுன்னு போன வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், இந்த வீடியோவில் காமிக்கிறேன். 3 உல் வேணும். அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் மைன் பண்ணுறது வந்து அயன் வந்துட்டு நீங்கள் நார்மலாக உடன் பிக்காக்ஸில் வந்து மைன் பண்ண முடியாது. அயன் பிக்காக்ஸ் இல்லைனா அயன் பிக்காக்ஸு, டைமண்ட் பிக்காக்ஸு இல்லைனா ஸ்டோன் பிக்காக்ஸில் தான் உங்களால் மைன் பண்ண முடியும். அயன் வந்து ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் மைன்கிராஃப்டில். அதனால் அதை ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் சுரண்டி மைன் பண்ணுறேங்க. அயன் வந்து உங்களுக்கு நார்மல் மைன் போனாலே கிடைக்கும். நார்மலாக நீங்கள் படிக்கட்டு மாதிரி மைன் பண்ணி போனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி அயன் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா நீங்கள் லெஃப்ட் சைடு மேலே வந்து பொசிஷன் ஒன்று காட்டுதில்ல, அதில் சென்டராக ஒன்று 6ன்னு காட்டும். அது வந்து நீங்கள் கீழே போக போக இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கீழே போக போக மேலே போக போக இன்க்ரீஸ் ஆகும். அதில் கரெக்டாக 15 லெவலில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய அயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேவ்ஸ்க்கு போய் மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையவே அயன் கிடைக்கும், கேரண்டியாக சொல்லுவேன். ஸ்ட்ரிப் மைனை விட கேவ் மைன் தான் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் ஆர்மரே இல்லாமல் கேவ் மைனிங் போனீங்கன்னா கண்டிப்பாக 100% ஷுர் நீங்கள் செத்துடுவீங்க. நானே வந்து நடுவில் கேவ் பார்த்துருப்பேன், ஆனால் அதை க்ளோஸ் பண்ணி போகிற மாதிரி தான் பார்த்துருப்பேன், உள்ளே இறங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா கேவ்ஸில் வந்து மாப் ஸ்பானிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக ஸ்கெலட்டன் வந்து உங்களை 2-3 அடி அடித்தாலே நீங்கள் செத்துருவீங்க. அதனால் கேவ் மைனிங் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நார்மல் ஸ்ட்ரிப் மைனை யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரிப் மைனில் வந்து உங்களுக்கு அயன் கிடைக்க அவ்வளோ வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து 15 போய்ட்டு மைன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அயன் கிடைக்கும். அப்புறம் வந்து மைன்கிராஃப்டில் 2 விதமான ஸ்டோன் இருக்குது. ஒன்று நார்மல் ஸ்டோனு, ஒன்று டீப் ஸ்லேட் ஸ்டோனு. இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டீப் ஸ்லேட் ஸ்டோனு. அது நார்மல் ஸ்டோனில் என்னென்ன செய்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் டீப் ஸ்லேட் ஸ்டோனையும் செய்யலாம். இப்போ நார்மல் ஸ்டோனில் ஸ்டோன் பிக்காக்ஸு, ஃபர்னஸ் அதெல்லாம் செய்யலாம். டீப் ஸ்லேட் ஸ்டோன்லேயும் நீங்கள் அதையே செய்யலாம், அதை வச்சே செய்யலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கேவ் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப டேஞ்சரஸான மாப். அது கிட்ட மட்டும் போயிடாதீங்க. நான் வந்து போகலாமான்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், அப்புறம் பயத்துலேயே திருப்பி மேலே ஓடி வந்துடுவேன். சைடில் வந்து ஃபுல்லாக பிளாங்க்ஸாக இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரு, அது பேர் மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் அது வந்து நார்மலாக கேவ்ஸில் ஸ்பான் ஆகும். நார்மலாக இல்லை, கொஞ்சம் ரேராக ஸ்பான் ஆகும். அதனால் வந்து அந்த மாதிரி கேவ்ஸ் எதனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உள்ளே இறங்கிடாதீங்க. மினிமமாக உங்கள்கிட்ட அயன் ஆர்மராச்சும் வேணும். அயன் ஆர்மர் செய்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 35 அயன்ஸ் ஆச்சு வேணும், ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர் செய்கிறதுக்கு. அப்புறம் கைஸ், இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துலையும் எனக்கு கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கும். அந்த அயன்லாம் வச்சு தான் நான் டைமண்ட் மைன் பண்ண போயிருப்பேன், அது லாஸ்ட்டில் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு டைமண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் ரொம்ப அடியில் போகணும். இப்போ வந்து 0 இருக்குல்ல, ஒய் லெவல் பொசிஷனில் நடுவில் சென்டரில் இருக்கல, அதுதான் ஒய் லெவல்னு சொல்லுவாங்க. அது வந்து 0ல் இருக்குல்ல, நீங்கள் வந்து -59 வரைக்கும் போகணும். இப்போ நீங்கள் இன்னும் கீழே போனீங்கன்னா அது -1 ஆகும். அப்புறம் -2, -3 அந்த மாதிரி -59 வரைக்கும் போகணும். அது கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பெட்ராக்குன்னு ஒன்று இருக்கும், அதை உங்களால் மைன் பண்ணவே முடியாது. என்ன தான் பண்ணாலும், எவ்வளோ தான் பிகாக்ஸ் இருந்தாலும் அவங்க மைன் பண்ண முடியாது. நான் நடுவில் கட் பண்ணி -15 வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நான் ஃபுல்லாக மைன் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் பிக்காக்ஸில் நான் மைன் பண்ண முடியாது. அதாவது ஸ்டோன் பிக்காக்ஸில் டைமண்ட்ஸ் வந்தால் நார்மல் டீப் ஸ்லேட் ஸ்டோன்லாம் மைன் பண்ணலாம். அதனால் என்கிட்ட மொத்தம் 34 அயன்ஸ் இருக்குது. அதை வந்து 3 ஃபர்னஸில் பிரித்து 11 பிரித்து ஸ்மெல்ட்டிங்க்கு போட்டேன். ஏன்னா நார்மலாக பண்ணுறதை விட எல்லாத்தையும் பிரித்து பண்ணால் வேலை சீக்கிரமாக முடியும், அதனால் பண்ணேன். நீங்கள் எப்படி வேணால் மைன் பண்ணலாங்க. ஸ்ட்ரைட்டாகவும் மைன் பண்ணலாம், சைட்லேயும் மைன் பண்ணலாம், இல்லை குறுக்க போய் கூட மைன் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் படிக்கட் போட்டு வந்தீங்கள்ல, அந்த பொசிஷனை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இல்லைனா நீங்கள் எங்கேயா காணா போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக மேலே மைன் பண்ணுறதா வரணும். மேலே மைன் பண்ணி கீழே பிளாக் போட்டு மேலே போய், மேலே மைன் பண்ணி கீழே பிளாக் போட்டு மேலே போய் பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால் நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்கள் இதை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் வந்த பாதையை.
அப்புறம் வந்துட்டு நீங்கள் மைனிங்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது டார்ச்சு. டார்ச் எப்படி செய்யணுன்னா, போன வீடியோவில் நான் இது கோல் கலெக்ட் பண்ணுறதை காட்டியிருக்க மாட்டேன். நான் ஆஃப்லைனில் கலெக்ட் பண்ணேன். கோல் வந்து நார்மலாக கேவ்ஸில் கிடைக்கும், இல்லை நார்மலாக வெளியவே எங்கேயாவது ஸ்பான் ஆகும் இது கோல். அந்த கோல் எடுத்து நீங்கள் ஸ்டிக் கூட மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்ச் கிடைக்கும். மைன் பண்ணும்போது ஃபுல்லாக டார்க்காக இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கும், ஒன்றுமே கண்ணே தெரியாது. அப்புறம் கேவ் வந்தால் கூட ஒன்றுமே தெரியாது, அப்படியே போய் உளுந்து செத்துருவீங்க. அதனால் நீங்கள் கோல் கண்டுபிடிச்சிட்டு போங்க. இல்லைனா வந்து ஃபர்னஸில் வந்து உட்டு அப்படியே வச்சுட்டு கீழே வந்து உட் பிளாங்க்ஸு இல்லை எதுனா ஒன்று வைங்க, ஸ்மெல் பண்ணுற மாதிரி எதுனா ஒன்று. உட்டில் செஞ்ச திங்ஸு இல்லைனா உட் பிளாங்க்ஸு மேலே வந்து உட்டு வைங்க. அது வந்து சார்கோல்னு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு, அதை வச்சு கூட நீங்கள் டார்ச் செய்யலாம். சார்கோலுக்கும் கோலுக்கும் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. கோலும் சார்கோலும் ரெண்டும் ஒன்று தான். சார்கோலில் வந்து நீங்கள் கேம்ப் ஃபயர் செய்ய முடியும், அது என்னென்னு லேட்டராக சொல்கிறேன். ஆனால் கோலை வச்சு நீங்கள் கேம்ப் ஃபயர் செய்ய முடியாது. அப்புறம் நீங்கள் மைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லாவா மாட்டுச்சுன்னா அந்த பக்கம் போயிடாதீங்க. அந்த மாதிரி போய் தான் ஒரு தடவை நான் சேர்த்துட்டேன். இப்போது நடுவில் பிளாக் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளாக் போட்டிருங்க நடுவில். அப்புறமா சைடில் மைன் பண்ணி போகலான்னு பார்த்தேன். அப்புறம் சைட்லேயும் வந்துச்சு. இப்போ தான் செத்துருப்பேன். பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு பிளாக் போட்டு கண்டபடி பண்ணி ஆனாலும் செத்துட்டேன். இப்போ ரீஸ்பான் கொடுக்கும்போது பக்கத்தில் பெட் இருக்குது, பெட்டுக்கிட்ட ஸ்பான் ஆகிருப்பேன். இப்போது வந்து திருப்பியும் அந்த ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோன்னா நான் எங்கே செத்தனோ அதே இடத்துக்கு போனோம். நீங்கள் லாவா உளுந்து செத்துட்டீங்க, அதாவது லாவா இருக்குது உங்கள் மேலே பட்டுருச்சு, உங்களை தாண்டியும் போயிடுச்சு அப்படின்னா வந்து உங்கள் லூட்லாம் கண்டிப்பாக லாவாவில் உளுந்து எரிஞ்சு போயிருக்கும். அப்புறம் நீங்கள் போகிறதில்ல, பிரயோஜனமே கிடையாது. நான் நடுவில் பிளாக்ஸ்லாம் போட்டனால லாவா வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நான் போய் என் லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கலெக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பாதி தான் கிடைக்கும். இப்போது வந்து கீழே போயதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் 2 பிளாக்காக மைன் பண்ணாமல் 3 பிளாக்காக மைன் பண்ணுங்கள். முன்னாடி 3 பிளாக்கு, கீழே ஒரு பிளாக், அந்த மாதிரி மைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஸ்பீடாக போக முடியும். இப்போ என்கிட்ட 5 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, வீடியோ முன்னாடிலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்கிட்ட அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இப்போ என்கிட்ட 5 தான் இருக்குது. எல்லா லூட்டையும் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் திருப்பியும். அப்புறம் திருப்பியும் மைன் பண்ணி போய் கடைசியாக எனக்கு ஒரு 3 டைமண்டோ 4 டைமண்டோ கிடச்சிது. அயன் பிக்கை வச்சு மைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் டைமண்ட்ஸு. முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெட் ராக்கு, அதை அவங்களால மைன் பண்ணவே முடியாது. இது வந்து ரெட் ஸ்டோன், இதுவும் வந்து உங்களுக்கு கேவ்ஸில் கிடைக்கும். அதுவும் -59 முக்கியமாக ரொம்ப அதிகமாக கிடைக்கும். மைன்கிராஃப்டில் நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணுறதை விட மாட் பேக்லாம் போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாட் பேக்ஸ்னால் நார்மலாக மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும், நிறைய மாப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு சேலஞ்சிங்காகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ரொம்ப வெறுப்பாகி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக டைமண்ட் மைனிங் பண்ணேன். ஒன்றுமே கிடைக்கல. ஒரு 11 டைமண்ட் தான் கிடச்சிது. நம்மளுக்கு மொத்தம் ஒரு 35 டைமண்டாச்சும் வேணும் மினிமமாக. அப்புறம் வந்துட்டு வெறுப்பாகி வெளியே வந்து ஷீப் ஃபார்ம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்லியிருப்பேன் ஃபென்ஸுன்னு, இதுதான் அந்த ஃபென்ஸை வந்து சுற்றி நீங்கள் எத்தனை பிளாக் வேணால் போட்டுக்கலாம், அது உங்களுக்கு இஷ்டம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க, சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் பெருசு, அதுக்கு வாய்ஸ் கொடுத்தே என் தொண்டெல்லாம் வாடி போச்சு. இந்த எஃபர்ட்காவது ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஃபென்ஸை எப்படி வேணால் போட்டுக்கலாம், கிராஸாக போடலாம், ஸ்ட்ரைட்டாக போடலாம். எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலே போதும், அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இவ்வளோ பெருசாக வந்து நான் ஒன்றும் பெரிய கடலாக கட்ட போகிறது கிடையாது. அதனால் இதே பாதியாக பிரித்து ஒன்று வந்து ஆடு, ஒன்று வந்து மாடுன்னு கட்டிட்டேன். நீங்கள் ஆடு மாடை கொண்டு வர்றது அதுவும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் வந்து ஹேபல்லேருந்து வீட்டு எடுத்தீங்கல்ல, அந்த வீட்டை வந்து காமிச்சாலே ஆடுலாம் அவங்க பின்னாடி வந்துடும். ஆடும் மாடு ரெண்டுமே அவங்க பின்னாடி வந்துடும். அந்த வீட்டை காமிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இன்வெர்ட்டோரியில் வைக்கக்கூடாது, நீங்கள் கையில் வச்சுருக்கணும். கையில் வச்சுருக்கும் போது நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா ஆடு உங்கள் கூடயே வரும். அப்படியே நீங்கள் ஆடை ஃபென்ஸ்குள்ளே லாக் பண்ணிட்டு அதுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷீப்ஸ் கிடைக்கும். எடுத்தோடனே பெருசாக கூட்டி போடுறது, எடுத்தோடனே சின்னதாக தான் இருக்கும். அதை நீங்கள் ப்ரீட் பண்ணி வளர்க்கணும்.
முக்கியமாக வந்துட்டு காப்பர் கலெக்ட் பண்ணுவீங்க நீங்கள். மைனிங்க்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காப்பர் கிடைக்கும். அது வந்து ஒரு காமனான ரிசோர்ஸ் தான், அவ்வளோ ரேர்லாம் கிடையாது. அதை ஸ்மெல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஓர் கிடைக்கும், காப்பர் இன்கட் கிடைக்கும். அந்த இன்கட்டை வச்சு நீங்கள் லைட்னிங் ராடுன்னு ஒன்று செய்யணும். நான் இந்த வீடியோவில் செய்யலை, மறந்துட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. அதை வந்து உங்கள் ஃபென்ஸ்க்கு நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சிங்கன்னா லைட்னிங்லாம் படும்போது உங்கள் ஆடு மேலே படாது, உங்கள் ஆடு மாடு மேலே. அது வைக்காமல் விட்டிங்கன்னா மழை பெய்யும் போது மோஸ்ட்லி தண்டர் ஸ்டார்ம்லாம் வரும். தண்டர் ஸ்டார்ம் வந்து மோஸ்ட்லி இந்த மாப்ஸ் மேலே தான் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது ஒரு மாப் மேலே பட்டாலே அது ஹோல் மாபும் செத்துரும். ஒரு கூட்டமாக இருந்தால் ஒன்று மேலே பட்டாலே அது அந்த கூட்டமே செத்து போயிடும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஆடை கூட அப்படி தான் கூப்பிட்டு வரணும். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் ஆடு. ஆடு மாதிரி இல்லையேன்னு கமெண்ட்டில் எதுவும் சொல்லாதீங்க, அது ஆடு தான். நீங்கள் மொத்தம் 2 கூட்டிகிட்டு வரணும், 2 ஆடு 2 மாடுன்னு. அப்போ தான் அது ரெண்டும் மேட் பண்ணி குட்டி போடும். குட்டி போட்டு அது பெருசாகும். ஒன்றுக்கு ப்ரீட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ நான் 2த்துக்கும் ப்ரீட் பண்ணிட்டேன். ஹார்ட் மாதிரி ஒன்று தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, 2க்கும் ஹார்ட் போட்டால் சின்ன ஆடு வந்துச்சு, சின்ன மாடு வந்துச்சு. இப்போ இது 2த்தையும் ப்ரீட் பண்ணால் சின்ன ஆடு வந்துடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பெட்டு செய்கிறத காட்டுறேன். வந்துட்டு 2 உள்ளு தான் இருக்குது, இன்னொரு உள்ளு எங்கேயா இருக்குதான்னு பார்த்தேன். சரி, அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு கவலை, நம்ம தான் ஆட்டு ஃபார்மே பண்ணியாச்சே, ஷீப் ஃபார்மே பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலான்னு போயிட்டு அதுலேருந்து ஒன்றை கொண்டுட்டேன். அதுலேருந்து ஒன்று கொன்று எடுத்து நான் பண்ணி காட்டுவேன் பாருங்கள் முன்னாடி ஸ்க்ரீனில். நீங்கள் நார்மலாக வந்து ஸ்டோன் ஸ்வாடில் அடிச்சிங்கன்னா 2 அடி அடிக்கணும் ஆடு சாகிறதுக்கு. குதிச்சு ஜம்ப் பண்ணி அடிச்சிங்கன்னா ஒரே அடி போதும். நார்மலாக அடிக்கிறத விட ஜம்ப் பண்ணி அடித்தா உங்களுக்கு டேமேஜ்லாம் அதிகமாக விழும். இது வந்து நான் சும்மா கட்டி வச்சது. அது என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. அதிகமாக இருந்துச்சு ஃபென்ஸு, அதனால் கட்டினேன். இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளுக்கு போயிட்டு ஃபஸ்ட் நைட் ஆகிடுச்சி, போய் தூங்கிட்டு வந்துடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ, போர் அடிச்சுதா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, இல்லை அடுத்த வீடியோவில் வந்து பெரிய வீடியோவாக போடவா இல்லை சின்ன வீடியோவாக போடவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளுக்கு போயிட்டு இந்த காம்பஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம். அது நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன், அது கொஞ்சம் பெரிய கதை அது. இப்போ நீங்கள் கிராஃப்டிங் டேபிள் தொட்டு பெட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டு கிடைக்கும். இதுதான் பெட்டோட ரெசிபி. அப்புறம் டூல்ஸ்லாம் செய்யணுன்னா உங்களுக்கு 3வது இதுலேயே வந்து ஹெல்மெட்டு ஸ்வாட்லாம் காமிக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் டூல்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். இது என்னது பண்டல்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு பெரிய ஐட்டம், அதுவும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் கைஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்கின்னு மாற்றலாமா இல்லை இதே ஸ்கின்னு நல்லா இருக்கான்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இல்லை வேறு ஸ்கின் எதுனா வைப்போமா, இல்லை பிளேஸ் ஸ்கின் வைப்போமா, இல்லை எதுனா கண்டென்ட் ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.